வீடியோ பார்க்குறது எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒரு நண்பர் ப்ரோ நானும் பஜாஜ் சிஎன்ஜி வெர்ஷனுடைய வண்டி வாங்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வண்டியோட ரேட் என்ன ப்ரோ, இந்த வண்டி வந்து மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிற பல்வேறு தகவலில் நம்முடைய சேனலில் கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாரு. அவருக்கான வீடியோ தான் நம்ம இப்போ மேக் பண்ணி போட போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கும்போது வண்டியோட மாடல் வந்து 2024 பஜாஜ் சிஎன்ஜி வெர்ஷன் நம்ம வண்டி எடுத்தோம். நம்ம எடுக்கும்போது ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,75,000 சொன்னாங்க. இது வந்து ஒவ்வொரு ஷோரூம்லையும் மாறக்கூடிய ரேட்டாக கூட இருக்கலாம். இது வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, முதல்ல முக்கியமாக கேஷாக எடுக்கிறது ரொம்ப பெட்ரு. ஏன்னா ஒரு சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வண்டி நல்லா ஓடும், ஒரு சில மாதங்கள் அப்படியே தலைகளாக இருக்கும். ஒரு சில மாதம் பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடு இல்லாமல் வண்டி வந்து எப்போதுமே ஓடிட்டே இருக்கும். ஒரு சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டமே இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். டெய்லி செலவுக்கு ஓடுமா அப்படிங்கிறதே திண்டாட்டமாக தான் இருக்கும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் மாதம் 10,000 15,000 ஃபைனான்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சவாலான ஒரு காரியம்தான். ஏன்னா நம்முடைய குடும்ப செலவுகளையும் பார்க்கணும், வண்டிக்கும் டியூ கட்டணும் அப்படிங்கும்போது வந்து அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால சொல்கிறேன், நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கேஷாக எடுத்துறது உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இதே இதில் நீங்கள் வந்து ஒரு ஃபைனான்ஸ் போட்டு வண்டி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 1,40,000 வட்டி மட்டுமே போயிடும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கண்டிப்பாக ஃபைனான்ஸ் போட்டு தருவாங்க. அந்த 5 வருஷத்தில் வருஷத்துக்கு 40,000 வட்டிங்கும்போது அதுவே ஒரு தனி அமௌண்ட்டு வண்டி புது வண்டி வேண மாதிரி ஒதுங்கிடும். அதனால் அந்த சிரமத்தை தவிர்க்காமல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு புது வண்டி எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் கொடுத்து எடுக்கிறது தான் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வண்டியில் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட சிலிண்டர் கெப்பாசிட்டி 9 கிலோ கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜியில் ஓடிட்டுருக்கு. சிஎன்ஜி டேங்க் 9 கிலோ, பெட்ரோல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வெறும் 2 லிட்டர் தான். இந்த டேங்கில் சிஎன்ஜிக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிரைவரும் ஓட்டுறதை பொறுத்து மைலேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஓட்டுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்டிங்கில் 40 கிலோமீட்டர் கொடுத்துச்சுது. அப்படியே ரன்னிங் இந்த ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட நான் வண்டி கண்டிஷன் நம்ம கைக்கு அந்த வண்டியோட கண்ட்ரோல் நம்ம கையில் வந்ததுக்கப்புறமா ஒரு 45 கிலோமீட்டர் வரை நான் மைலேஜ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது பெட்ரோல் வேரியண்ட்டில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி சொன்னது பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. நமக்கு கொடுக்கக்கூடிய மைலேஜ் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் வரை நம்முடைய கைப்பட ஓடிட்டு இருக்க வண்டினால நமக்கு வந்து 25 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு டிரைவரும் ஓட்டுறதை பொறுத்து அவங்களுடைய மைலேஜ் வந்து மாறுபடலாம். ஒருத்தர் சொல்கிறாரு, என்னுடைய வண்டி 35 கிலோமீட்டர் தான் ப்ரோ கிடைக்குது, உங்களுக்கு மட்டும் எப்படி ப்ரோ 45 கிலோமீட்டர் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சில டிரைவரும் ஓட்டுறத விதங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். அதனால் வந்து மைலேஜ் வந்து குறைபாடுகள் எதுவும் வரலாம். மற்றபடி வண்டி வந்து எந்த விதமான குறைபாடுமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வண்டி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸாக கொடுக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் ஒரு மைலேஜுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லலாம். மைலேஜுக்கு ஒரு மற்ற டீசல் வண்டி ஓட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு ஓட்டுறதுக்கு நம்ம வந்து 300 ரூபாய்க்கு டீசல் போட்டு ஆகணும். சிஎன்ஜினில் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகளாக இருக்கும். ஏன்னா 1000 ரூபாய்க்கு ஓட்டுறது ஒரு 150 ரூபாய்க்கு உள்பட உள்ள டீசலே நம்ம வந்து 1000 ரூபாய்க்கு ஓட்டிடலாம். ஆனால் சிஎன்ஜியோட மைலேஜ் அந்த அளவுக்கு சூப்பரான மைலேஜை கொடுக்குது. டீசலை கம்பேர் பண்ணும்போது சிஎன்ஜி ரொம்ப பெட்ரு. டீசல் வண்டியை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய சிஎன்ஜி வண்டி வந்து அவ்வளோ ஒரு சொகுசாக இருக்கும். வண்டி வந்து இந்த டீசல் வண்டியில் ஏறி உட்காந்து அப்படி பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஜினே தட்டன்னு அதிகமாக சத்தம் கொடுக்கும். அதே மாதிரி வைப்ரேஷனாக வண்டியில் உட்காரும்போது அதிகமான வைப்ரேஷன் இருக்கும். நம்ம சிஎன்ஜி வண்டியிலேருந்து அந்த மாதிரி சத்தமும் கிடையாது, வைப்ரேஷன் கிடையாது. வண்டியில் போகிறத ஒரு காரில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் கஸ்டமருக்கு. ஆனால் ஒரு நேரம் டீசல் வண்டியில் போயிட்டு நம்ம சிஎன்ஜி வண்டியில் ஏறணும் அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தலாம் அந்த கஸ்டமர் வந்து டீசல் வண்டி கூப்பிட மாட்டாங்க, நம்முடைய சிஎன்ஜி வண்டி தான் கூப்பிட்றாங்க. அந்தளவுக்கு வண்டியோட சொகுசு வந்து ஸ்மூத்தாக இருக்கும், சூப்பராக இருக்கும். காரில் போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கும். அந்த வகையில் சிஎன்ஜி வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். 6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னுள்ள வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வண்டி, பாடி வந்து கொஞ்சம் ஒடுக்கமான வண்டியாக போடுறாங்க. இப்போ போடக்கூடிய லேட்டஸ்ட் மாடல் வண்டியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 பேர்லாம் சீட்டில் வந்து ஃப்ரீயாக உட்காரக்கூடிய அளவுக்கு சீட் வந்து ஃப்ரீயாக போட்டிருக்காங்க. வண்டி பாடியும் கொஞ்சம் ஃப்ரீயான பாடி. ஒரு நண்பர் கேட்டிருந்தார் நம்மகிட்ட வந்து, ப்ரோ நான் வந்து அதிகமாக லோடு தான் ஏற்றிட்டு வண்டியில் போயிட்டுருக்கேன், எனக்கு வந்து அதிகமாக லோடு வந்து மாங்காய் லோடு வருது, நெல்லிக்காய் லோடு வருது, இந்த மாதிரி லோடு தான் எனக்கு வந்து அதிகமாக வந்துகிட்டு இருக்குது, லோடு ஏற்றக்கு இந்த வண்டி செட் ஆகுமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். நான் சொல்லக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்வேன். டீசல் வண்டியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா, வண்டி லோடு ஏற்ற அந்த வண்டி இந்த பிக்கப் வந்து குறையும். ஆனால் பஜாஜ் கம்பெனியோட ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் டீசல் வண்டியாக இருந்தாலும் சரி, சிஎன்ஜி வண்டியாக இருந்தாலும் சரி, லோடு இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து எந்த வண்டியிலுமே எந்த வகையிலுமே குறைபாடு கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து நார்மலாக நம்ம வண்டியில் 5 ஆள் ஏற்றிட்டு போகிறோம் சரி, நம்ம வண்டியில் 10 மூட்டை பல்லாரி ஏற்றிட்டு போகிறோம் சரி, ரெண்டுமே ஒரே மாதிரியான பிக்கப்பு தான் கொடுக்குது. பிக்கப்பில் வந்து எந்த விதமான குறைபாடும் கிடையாது. நானும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக டீசல் வண்டி தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டீசல் வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த சிஎன்ஜி வண்டி பிக்கப்லையும் சரி மைலேஜ்லையும் சரி ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. டீசல் வண்டியை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நானும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக இந்த டீசல் வண்டியை வச்சு யூஸ் பண்ணி இது போதும்னா சாமி அப்படியே தூர போட்டுட்டு இந்த சிஎன்ஜி வண்டியை எடுத்தேன். அது எனக்கு ரொம்ப பலனாக கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். மைலேஜ்லையும் சரி, பிக்கப்லையும் சரி, சிஎன்ஜி வண்டி கிட்ட டீசல் வண்டி வரவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸாக கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லலாம்.
லோடு ஏற்றிக்கலாம் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸாக தான் நம்ம வண்டி இருக்குது. லோடுலாம் நல்லா பிக்கப் இருக்குது, எந்த விதமான குறைபாடும் கிடையாது. லோடு ஏற்றணும், நமக்கு வண்டி நல்லா இருக்கணும், வண்டி பிக்கப் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி நினச்சி நீங்கள் வாங்கணும் அப்படி முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பஜாஜ் வண்டியை பொறுத்த வரைக்கும் டீசல் வண்டியாக இருந்தாலும் சரி, சிஎன்ஜி வண்டியாக இருந்தாலும் சரி, ரெண்டு வண்டியுமே பிக்கப்புக்கு வந்து எந்த விதமான குறைபாடுமே கிடையாது. எந்த வண்டியெலாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கலாம். சிஎன்ஜி வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பக்கத்தில் பல்க் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து துணிஞ்சு வாங்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் நான் வந்து தூரமாக போய் தான் நான் வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ணிட்டு இருக்குது. அப்படிங்கிற சூழ்நிலையுமே வாரத்தில் ஒரு நேரம் 2 நேரம் கண்டிப்பாக அது அந்த ஊருக்கு ஒரு ஆஃபர் வந்துடும். அப்படிங்கிற காரணத்தினால எனக்கு அது வந்து பெருசாக தெரியலை. நீங்கள் வந்து அந்த 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது வாரத்தில் 2 நேரம் 3 நேரம் சிஎன்ஜி அடைக்கிறதுக்குன்னு வேணாக்கட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு வரும்போது தான் உங்களுக்கு வந்து ஏன்டா அந்த வண்டி எடுத்தேன் போதுங்கிற அளவுக்கு வைக்கிறோம். அப்படிங்கிற சூழ்நிலை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து பல்க்கு பக்கத்தில் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து சிஎன்ஜி வண்டியை சூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பல்க்கு பக்கத்தில் இல்லை, நான் ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தாண்டி தான் நான் வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ண போகணும் அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு வந்து சிஎன்ஜி வண்டி வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்காது. கண்டிப்பாக டீசல் வண்டியை தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு 20 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ள போதும், 3 நாளைக்கு ஒரு நாள் 20 கிலோமீட்டர் போயிட்டு மெனக்கட்டு வரேன்ருக்கு அப்படி சொல்லி உங்களுக்கு ஒரு அதிலே வெறுத்து போவோம் சிஎன்ஜி வண்டியை வச்சுக்கிட்டு. மற்றபடி மைலேஜுக்கு நீங்கள் வந்து ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு ஒரு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சிஎன்ஜி வண்டியை துணிஞ்சு தாராளமாக வாங்கலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது வண்டி. ஒரு சில வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா போக போக ரன்னிங்கில் தான் மூவிங் அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா சடன் பிக்கப்பே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ வரக்கூடிய வண்டிகளில் எல்லாமே டியூப்ளஸ் டயர் தான். அதனால் வண்டி எங்கேயும் லாங்கில் போகும்போது பஞ்சர் ஆயிருமோ அப்படிங்கிற பயமே நமக்கு வந்து தேவையே கிடையாது. ஏன்னா எல்லா வண்டியுமே வரக்கூடிய வண்டி டியூப்ளஸ் டயர் தான் போட்டுட்ருக்காங்க. அதில் ஒரு பெட்டரான ஆப்ஷன் நமக்கு நல்லா இருக்குது. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நம்முடைய வண்டியில் பாடி கட்டணுமா, கம்பெனிலே பாடி கொடுத்துருவாங்களா, நம்ம கம்பெனிலே பாடி கட்டி தான் வருமா வண்டி அப்படி சொல்லி கேட்டிருந்தாரு. இது வந்து பின்னால் நிற்கல நம்ம வண்டி, இது வந்து கம்பெனி படியில் வந்த வண்டி தான். நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரேஷன் எதுவுமே பண்ணலை. எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ரசனைக்கு ஏற்ப ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 40,000 ஒரு 70,000 வரைக்கும் நம்முடைய ரசனைக்கு ஏற்ப என்னென்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணணுமோ அந்தந்த ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கம்பெனி படியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் அப்படியே ஓட்டிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் எஃப்சி வர்றது வரைக்கும் நம்ம வந்து இப்படி தான் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்ததுமே பாடியை கட்டிட்டு தான் வண்டியை ஓட்டுறதுக்கே கொண்டு வருவாங்க. அது வந்து நம்முடைய கையில் வந்து வருமானம் இருந்தது அப்படின்னா தெரியாது. வருமானம் ரொம்ப கம்மி, ஃபைனான்ஸ் போட்டிருக்கோம் நம்ம வண்டியை, ஃபைனான்ஸ் கட்டிடும், மாதம் ஃபைனான்ஸ் தான் கட்டுதோம். அப்படிங்கிற சமயத்தில் நமக்கு வந்து முதல்ல ஸ்டார்டிங்கில் வண்டி எடுத்த உடனே 50,000 60,000 செலவழிச்சு பாடி கட்டுறது அப்படிங்கிறது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து பாடி கட்டி அதிக அளவிலான லோடு நம்ம வண்டியில் ஏற்ற போகிறது கிடையாது. நார்மலாக நம்மளுடைய வண்டியில் பேசஞ்சர்ஸ் தான் அதிகமாக ஏற்ற போகிறோம். பாடி கட்டினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து லோடெலாம் நம்ம அந்தளவுக்கு ஏற்ற போகிறது இல்லை. அப்படிங்கிற சமயத்தில் நமக்கு வந்து பாடி வந்து ஸ்டார்டிங்கில் நமக்கு தேவை இருக்காது. ஒரு 2 வருஷம் ஓடி நம்ம வந்து அதில் ஒரு மிச்சம் எடுத்தோம், வருமானத்தை மிச்சம் எடுத்தோம், அதுக்கப்புறம் நம்ம பாடி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மன திருப்தி. வண்டி நமக்கு ஒரு 2 லட்சத்துக்கு உழைச்சி தந்தது, அதனால் நம்ம வண்டிக்கு செலவழிச்சோம் அப்படின்னு நமக்கு ஒரு மன திருப்தி. வண்டியை எடுத்த உடனே யாருமே பாடி கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அது வந்து ஒரு முட்டாள்தனமான செயல் அப்படி தான் நான் சொல்லுவேன். எனக்கு பிடித்த வரைக்கும் இது வந்து ஒரு முட்டாள்தனமான செயலாக தான் தெரியுது. ஏன்னா வண்டி வந்து நமக்கு ஓட்டுறதுக்கு முன்னாலே அதுக்குள்ளே ஒரு 50,000 செலவழித்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா செலவு மாதிரி தான் தெரியுது. அதனால் என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. மற்றபடி பஜாஜ் சிஎன்ஜி வண்டி வாங்கலாமா அப்படி சொல்லி கேட்டிருந்த நண்பருக்கு ஒரு சூப்பரான வீடியோவை நம்ம மேக் பண்ணி போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கும் மேலே உங்களுக்கு தெளிவான விளக்கம் வேணும் அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோவும் நாங்கள் போடுறதுக்கு தயாராக இருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்முடைய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன தகவல்லாம் வேணுமோ நம்முடைய சேனலில் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கான வீடியோக்களாக இருக்கும். கண்டிப்பாக மேக் பண்ணி போடுவோம். நன்றி, வணக்கம் மக்களே.